அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்க, இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 12, அதாவது 24/2/2025 அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 15/27/2025. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், ராசியை எந்த பாவகிரகங்கள் பார்க்காமல் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனி முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இது நாள் வரை உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தது, மன பிரஷர் இருந்தது, டென்ஷன் இருந்தது, எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த நிலை அத்தனையும் இப்போ மாற காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்போ நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கடந்த 2 வருடங்களாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய எல்லா விஷயத்திலும் நல்ல அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் அண்ணா என்ன, உறவு அண்ணா என்ன, வேலை அண்ணா எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சில அழுத்தம் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ விடுதலை பெறக்கூடிய தருவாயில் இந்த மாசி மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பாதிபதி, குடும்பம், தனம், வாக்குக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதுனால தனம் கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு உண்டு. ஆனால் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட இருக்கணும். என சனி பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்கின்ற தன்மை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும். தன விஷயங்கள் கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 3க்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் போய் 12இல் மறைஞ்சிருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். என்ன கவனம்? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன தொந்தரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள். 3க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போடக்கூடாது. தகவல் தொடர்பு துறையினால் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இதை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு தரும். அதே சமயத்தில் இந்த ஊடகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட கொஞ்சம் அழுத்தம், பிரஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு விஷயம், புது விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப 4க்குரியவன் வலிமையாக இருக்கும் போது என்ன, சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இருக்கும். தாய் நன்றாக இருக்க போகிறது. தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு மாதமாக இருக்கிறது. தாயினுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு நன்மை தரப்போகிறது. தாயினுடைய
சொத்துக்கள் விற்காம இருந்தது அல்லது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கு, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அது வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். சொத்துக்கள் வாங்க முடியல, சொத்துக்கள் வாங்கியிருந்தாலும் ஒரு வில்லங்கமாக இருக்கிறதுன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இருந்தாலும் இப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கன்னா இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் போய் 8ல் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தால் எப்போ எது வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் 15 வரைக்கும். ஏன்னா புதன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால டாக்குமெண்ட் நீங்கள் எது வீட்டு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்கள் கண்ணை மறைத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை உருவாக்கிறோம், கொஞ்சம் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்கிறதுனால இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிவது ஒரு நல்ல தன்மையை குறிக்காமிக்கிறது. கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு, யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது குறிப்பாக குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கு. குலதெய்வத்தை நன்றாக வணங்கி வந்தால் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. என கடந்த 2 வருடங்களாகவே குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்தத்தன்மை, ஒரு மறதித்தன்மை, ஒரு டல்லாக இருக்கிறது. அதாவது தான் நினைக்கிறதை சாதிக்க முடியலையே என்கின்ற தன்மை இருந்தது. ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அது தோக்கக்கூடிய தன்மை, அதாவது நினைச்சது செயல்படுத்த முடியாமல் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இனி மாறப்போகிறது. தன்னம்பிக்கை வளரப்போகிறது. அதாவது ஒரு ஸ்ட்ராங் மன தைரியத்தோடு இருக்கக்கூடிய தன்மை, எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற அந்த உள்ளம் உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையப் போகிறது. 6க்குரியவன் தனக்கு 6ல் மறைஞ்சு இருக்கிறதுனால கடனை கட்டிவிடலாம். கடன் விஷயத்தில் இருந்து கடனாக வளர்த்து கடல்ல பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 6க்குரியவன் தான் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அவர் போய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து இப்போ வக்ர நிவர்த்தியாகி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அதுவும் 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலும் 9க்குரியவன் 11ஆம் இடத்தில் அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனாலையும் கடன்னால இதுவரைக்கும் கடன் வாங்க முடியாதவர்கள் இப்ப கடன்னால அதாவது ஒரு அபிவிருத்தி செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும். கடனை வாங்கி நம்ம ஜெயிக்கலாம் என்கின்ற உணர்வோட்டங்களையும் தரும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய தன்மை, யார் என்று இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ தெரிஞ்சு அவங்களை விட்டு நீங்கள் விலகுவது, அவங்க உங்களை விட்டு விலகுவது அல்லது வெற்றி காண்பது. அப்போனா எதிர்ப்புகள் விலக அல்லது எதிர்ப்புகள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமையும். ஹெல்த்தில் ஒரு தொந்தரவு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஹெல்த் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது. ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை இருந்தது. ஒரு சிலருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு அதனால் சில மன அழுத்தங்கள் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து மீண்டு ஒரு தைரிய உணர்வோடு வெளிவரக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. நெடு நாட்களாக ஒரு 2 வருடங்களாகவே ஒரு உடல் தொந்தரவு பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் கூட இந்த மாசி மாதத்திலிருந்து மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் இருக்கு. என 7ஆம் இடத்தை அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலும் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் குடும்பம் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது இந்த 2 வருடங்களாகவே குடும்பம் அமைந்தது. ஆனால் குடும்பம் 2 இடத்துல இருந்தது. அதாவது என்ன, கணவன் ஒரு சைடில் இருந்தது, மனைவி ஒரு சைடு இருந்தது. எதனால் இருக்கலாம்? வேலை பளுவாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது சின்ன கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய அம்சம் இருந்தது. காதலில் இருந்தவர்கள் கூட இந்த 2 வருஷம் காதல் கை கூடவில்லை, காதல்னால பிரச்சனை, காதலில் பிரிந்து போனது. ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தத்தை கூட இருந்தவர்கள் எல்லாம் இப்போ விடுதலை பெற்று பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கால உணர்வை நிச்சயமாக இருக்கும்.
தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது. இந்த அஷ்டம சனி காலத்தில் தொழிலில் ஆரம்பித்து அதனால் பல ரூபத்தில் மன கஷ்டங்களை கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், நிறைய அனுபவத்தை கொடுத்ததல்லவா. இப்போ அந்த அமைப்பு இருக்கிறது. தொழிலில் மேம்பாடு நிச்சயமாக உண்டு. எத்தனையோ இடத்துக்கு மாறிட்டேன், நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கல, சக ஊழியருக்கு கூட நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ஒற்றுமை கொடுக்கல, நாங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விரோதி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போத்தான் அப்படிங்கிற மாதிரியான இருந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது என்ன சொல்ல வர, ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஸோ இதுவரை அதாவது இதுவரைக்கு எத்தனை கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்கல்லவா, அந்த கஷ்டங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய, விடுதலை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையப் போகுதுங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள், குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, குழந்தைகளை விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒரு விமோச்சனம் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி இருக்கிறது. ஸோ அந்த தினம் சிவபெருமானை, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று விரதம் இருந்து ஒரு நல்ல ஒரு தரிசனம் நீங்கள் இருப்பேனானால் நிச்சயமாக என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருந்தீர்கள், எதையெல்லாம் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடை நிச்சயமாக விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.